இன்றைக்கி வந்து நம்ம ரவா வடை போடுவோம். அதுக்கு வந்து ரவா 1 கப்பு எடுத்திருக்கேன். இந்த கப்பில் 1 கப்பு ரவா எடுத்திருக்கேன். இதில் அரை கப்புக்கு அரிசி மாவு, அரை கப்புக்கும் கொஞ்சம் கீழே தான் எடுத்திருக்கேன் அரிசி மாவு. கொஞ்சம் பெருங்காயத்தூள் எடுத்து வச்சுருக்கேன். சால்ட்டு, ஒரு ஸ்பூனுக்கு ஜீரகம், ஒரு அரை ஸ்பூன் மிளகு, கொஞ்சம் துருவின இஞ்சி பொடுசாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஆனியன் வந்து ஒரு பெரிய வெங்காயத்தை பொடுசாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். 2 சில்லி, க்ரீன் சில்லி 2 எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் மல்லி இலை, கருவேப்பிலை பொடுசாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வந்து நம்ம அடுத்து என்ன செய்வோம்னு பார்ப்போம். ரவாவை வந்து வறுத்து எடுத்துக்கிடுவோம். கடை அடுப்பில் வச்சுருக்கேன். இதை வந்து லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கிடுவோம். ரவை நல்லா வறுத்துட்டோம். இந்த ஸ்டேஜில் இறக்கிடுவோம். இறக்கி ஒரு பாத்திரத்தில் கொட்டி வச்சுக்குவோம். வறுத்த ரவாவை இதில் போட்டாச்சு. இதுக்கு மேலே கொஞ்சம் அரை கப்பு ரைஸ் மாவு வச்சுருக்கோம்ல, ரைஸ் ஃப்ளோர், அதை போட்டுக்குருவோம். போட்டு கொஞ்சம் சால்ட் போட்டுக்குருவோம். இதில் வந்து கொஞ்சம் எண்ணெய் சூடாகிக்கிட்டு இருக்கு. லைட்டு சூட்லேயே கொஞ்சம் எண்ணெய் எடுத்து இதில் ஊற்றி பிசைஞ்சுக்குருவோம். லைட்டாக சூடு இருக்கிற எண்ணெயை கொஞ்சம் ஊற்றி கரண்டிகிட்டே இப்படி லைட்டாக கிண்டி விட்டுக்குருவோம். அதுக்கப்புறம் மற்ற பொருள்களை போடும். அடுத்து வெங்காயம், சில்லி, ஜீரகம், மிளகு, இஞ்சி, கொஞ்சம் பெருங்காய பவுடர், அதுக்கப்புறம் மல்லி இலை, கொஞ்சம் கறி லீவ்ஸு, இதை போட்டு கொஞ்சம் வாட்ரு விட்டு வடைக்கு பிசைஞ்சது போல் பிசைஞ்சுக்குருவோம். இந்த பதத்துக்கு நல்லா பிசைஞ்சு வச்சுருவோம். ஒரு 1/4 மணி நேரம் இப்படியே வச்சுருவோம். அதுக்கப்புறம் 1/4 மணி நேரம் கழித்து எடுத்து வடை போடுவோம். இப்போ வந்து ரவாவை ஊற வச்சு ஒரு 1/4 மணி நேரத்துக்கு மேலேயே ஆயிடுச்சு. நல்லா ஊறிடுச்சு. இப்போ வந்து இந்த ஸ்டேஜில் நம்ம வடையை தட்டி போடுவோம். ஆயில் வந்து சூடாகிக்கிட்டு இருக்கு, சூடாகட்டும். அதுக்கப்புறம் வடையை தட்டி போடுவோம். ஆயில் சூடாயிடுச்சு. இப்போ வந்து நம்ம கையில் லைட்டாக இப்படி எண்ணெய் தடவிக்கோங்க. எண்ணெயோ நெய்யோ தடவிக்கோங்க. தடவிக்கிட்டு இப்படி கொஞ்சம் எடுத்து நல்லா இப்படி வச்சு போட்டு பொரிச்சு எடுத்துருவோம். இதே மாதிரி ஒவ்வொன்றா போட்டு பொரிச்சு எடுத்துருவோம். ரெண்டு பக்கமும் திருப்பி போட்டு நல்லா வேக விடுங்க. நல்லா கொஞ்சம் நேரத்துக்கு ஒருக்கா திருப்பி போட்டு வேக விடுங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்துருவோம். இதே மாதிரி இருக்கிற மாவெல்லாம் ஒன்றா தட்டி போட்டு எடுத்துருவோம். நான் சின்ன பாத்திரம் இருக்குது, அதனால் ஒன்றா போடுறேன். கொஞ்சம் அகலமான பாத்திரம் இருக்கிறவங்க 2-3 போட்டுக்கோங்க. இப்போ வந்து நம்மளுக்கு ரவா வடை ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து தொட்டு சாப்பிட்றதுக்கு சட்னி, சாம்பார் எது கூடயும் தொட்டு சாப்பிட்லாம். ரொம்ப அருமையாக இருக்கும். இது சின்னவங்கள்லேருந்து பெரியவங்க வரையிலும் நல்லா விரும்பி சாப்பிட்ற ஒரு ஐட்டம். அதனால் நீங்களும் இதே மாதிரி செய்து வீட்டில் சாப்பிட்டு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை எழுதுங்க. நன்றி.